வெல்கம். குவான்டிட்டிவ் மெத்தடில் ஒரு சமு பார்ப்போம். A and B can do a job allow in 12 days and 15 days respectively. A கிட்ட ஒரு வேலையை நம்ம விட்டோம்னா அவர் 12 டேஸில் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணுவார். B அதே வேலையை தனியாக செஞ்சார்னா 15 டேஸில் ஃபினிஷ் பண்ணுவார். இது வந்து இன்ஃபர்மேஷன். A starts the work and after 6 days B also joins to finish the work together. ஏன் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஆரம்பித்து 6 நாள் செய்கிறார். 6 நாள் செஞ்சதுக்கப்புறம் பி அவர் கூட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ பி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றா 2 பேரும் கொஞ்ச நாள் செய்கிறாங்க. ஸோ பி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மீதி எத்தனை நாள், ஹவு மெனி டேஸில் பி ஆக்சுவலி ஒர்க் ஆன் த ஜாப், பி எத்தனை நாள் ஏ கூட சேர்ந்து செய்கிறார், இதுதான் கேள்வி. சரி, ஓகே. A and B can do a job alone in 12 days and 15 days respectively. So A first, A can do a job எவ்வளோ 1/12 days. B can do a job அதே வேலையை 1/15 days முடிக்கிறார். ஸோ A plus B இவங்களுடைய கெப்பாசிட்டி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். A plus B உடைய கெப்பாசிட்டி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்க 2 பேருடைய திறன் என்ன, கெப்பாசிட்டி என்ன, அதை கண்டுபிடிப்போம். அப்போ 1/12 ப்ளஸ் 1/15. ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து செய்யும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தால் 60. ஸோ இது 5 டைம்ஸ் 12 into 5 60. மேலே அதே 5 மல்டிப்ளை பண்ணால் 5. இந்த சென்டரில் இருக்கிற ப்ளஸ் 15 4 மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ அதே 4 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 into 4 4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 9/60 கிடைக்குது. ஸோ 9/60 கிடைக்குது. அடுத்தது என்ன, 3 டேபிளில் பண்ணால் 3 டைம்ஸ், இது 3 டேபிளில் பண்ணால் 20 டைம்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, A ப்ளஸ் B 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை அவருடைய கெப்பாசிட்டி 3/20. அவங்களுடைய கெப்பாசிட்டி 3/20. இதை வச்சுக்குவோம். அடுத்தது A starts the work and after 6 days B also joins the work. சரி, A உடைய வேலை என்ன செய்கிறாரு, 6 நாள் செய்கிறாரு. ஸோ A alone, A the work done by A alone for 6 days. A alone for 6 days. ஓகேவா? அப்போ அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, 1/12. அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, 1/12 இன்ட்டு எத்தனை நாள் வேலை செய்கிறாரு, 6 நாள் வேலை செய்கிறாரு. ஸோ இது மேலே இருக்கிறதுனால 6 டேபிள் அடிச்சா 1 டைம், 6 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ். அப்போ நமக்கு இவர் A ஒர்க் டன் பை, சார் அந்த ஒர்க்கு A மட்டும் எத்தனை நாள் செஞ்சுக்கிறாரு, 6 நாள் செய்வது மூலமா அவர் எவ்வளோ வேலையை முடிச்சுக்கிறாரு, 1/2 ஒர்க்கை A முடிச்சிருக்காரு. ஸோ A முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஒர்க், மீதி இருக்கிற ஒர்க்கு தான் ரிமைனிங் ஒர்க். ரிமைனிங் ஒர்க். ஸோ ரிமைனிங் ஒர்க் ஹோல் ஒர்க்கு நம்ம 1ன்னு வச்சுக்கணும். மைனஸ் A மட்டும் இந்த 6 டேஸ் செஞ்ச ஒர்க்கு வந்து 1/2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 - 1/2. சார் இது ஒரு 1/2 கிடைக்குது. இது ஒரு 1/2. அப்போ A வந்து 6 நாள் செய்கிற வேலை 1/2, மீதி இருக்கிற வேலை அந்த ஹோல் ஒர்க்கை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கணும். A செஞ்ச அந்த 6 நாள் ஒர்க்கை மைனஸ் பண்ணோம்னா நம்ம மீதி ரிமைனிங் ஒர்க்கு மீதி இருக்கிறது 1/2. ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க்கை ஏவும் B சேர்ந்து செய்கிறாங்க. ஏன்னா 6 டேஸ் கழிச்சு B ஜாயின் பண்ணுறாரு இல்லையா, B ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏவும் B சேர்ந்து செய்கிறாங்க. எதை, ரிமைனிங் ஒர்க்கை. ஸோ the work done by A plus B, remaining work done by A plus B. remaining work என்னது 1/2. ஸோ A plus B கெப்பாசிட்டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், 3/20. ஏவும் B சேர்ந்து செஞ்ச அவங்களோட கெப்பாசிட்டி 3/20. கவனிங்க, 1/2 மல்டிப்ளை கிராஸ் டிவிஷன் மல்டிப்ளை ஆகும்போது தலைகீழ மாறாது. 20/3 2 டேபிள் அடிச்சா 1 டைம், 2 டேபிள் அடிச்சா 10 டைம்ஸ். நமக்கு என்ன கிடைக்குது,
10/3 கிடைக்குது. ஸோ இந்த 10-ஐ 3 டேபிளில் டிவைட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் 9 மீது ரிமைண்டர் 1. ஸோ இது நம்ம என்ன மாற்றலாம், 3 டைம்ஸ் ரிமைண்டர் 1 இந்த கீழே இருக்கிற 3. ஸோ 3 1/3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3 1/3 இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.